வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் திருப்பதில இஷ்யூ பண்ற சர்வதர்ஷனம் டோக்கன் இன்னைக்கு காலையில 4:30 மணிலேருந்து இஷ்யூ பண்ணாங்க. காலையில ஒரு 6:10 6:10க்கெல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் 4:30லேருந்து டோக்கன் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்க ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகலான்னு இருக்கோம். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல எங்க கார் பார்க் பண்ணிட்டு, நாங்க அங்க டோக்கன் வாங்கிக்கிட்டு நடந்து போகலாமான்ற மாரி டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல கார் பார்க்கிங்ன்றது நீங்க பண்ணலாம். அங்க பார்க்கிங் நெறைய இருக்க இடம். அங்க கார் பார்க் பண்ணிட்டு, டோக்கன் நீங்க அங்கேயே வாங்கிக்கிட்டு, நடந்தனா போகலாம், பை பஸ்ஸுனா போகலாம். ஓகேங்களா? ஜெனரலா எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா முடிஞ்சிடும். அதே ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு செப்பரேட்டா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இஷ்யூ பண்றாங்க. நீங்க அங்க பிரிஃபரன்ஸ் கொடுத்து பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல அலிப்பிரி கிட்ட அங்கேயே கார் பார்க்கிங் கூட இருக்கு. நீங்க அங்கேயே கூட கார் பார்க் பண்ணிட்டு ஸ்ரீவாரிமெட்டுக்கு செப்பரேட்டா கொடுக்குற டோக்கன் வாங்கி அதாவது கொஞ்சம் அவைலபிள் இருக்கும். இதோட கம்பேர் பண்ண எஸ்எஸ்டி டோக்கனோட. அதனால நீங்க அந்த டோக்கன் வாங்கிட்டு ஆனா டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. ரெண்டும் ஒண்ணே. நடந்து போற பக்தர்களுக்கு கூட டோக்கன்ஸ் கிடைக்கணும். அவங்க நடந்து போகணும்னு நினைச்சவங்களுக்குன்றதுக்காக செப்பரேட்டா வச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு ஒரு செப்பரேட் கவுண்டர் எங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல அந்த டோக்கன் வாங்கிக்கிட்டு நீங்க நடந்து போகலாம். ஓகேங்களா? அதே போல டோக்கன் வாங்கிக்கிட்டு என்னைக்கு நம்ம தரிசனத்துக்கு போகணும்ன்ற மாதிரி காமனா 2-3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு ஜெனரலா இன்னைக்கு டோக்கன் இஷ்யூ பண்றாங்கன்னா இந்த டோக்கனோட ஸ்லாட் நாளைக்கு தான். நாளைக்கு தரிசனம் தான். அந்த டோக்கன்ல நாளைக்கு டேட்டு உங்க ஸ்லாட்ன்றது இருக்கும். இன்னைக்கு டோக்கன் வாங்கிக்கிட்டு இன்னைக்கே தரிசனத்துக்குன்றது போக முடியாது. எஸ்எஸ்டி ஆனாலும் சரி, ஸ்ரீவாரிமெட் ஆனாலும் சரி. அதே போல ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்கள் வாங்குறாங்கல்ல டோக்கன் செப்பரேட்டா பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல அந்த டோக்கன் வாங்குனீங்கன்னா நீங்க இன்னைக்கு வாங்குனீங்கன்னா நாளைக்கு தான் நடந்து போகணும். நாளைக்கு காலையில நடந்து போகணும். ஏன்னா அதுல டேட்டு டைம் இருக்கும்ல அந்த டேட்டுக்கு தான் அங்க நம்ம நடந்து போகும்போது ஆன் தி வேல 1200வது படி ஏரியால மஸ்டா அங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும். அதனால உங்களுக்கு அதுல எந்த டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த டேட். அதாவது இன்னைக்கு டோக்கன் வாங்குனா நாளைக்கு தரிசனம். அதனால ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்கள் அந்த செப்பரேட் டோக்கன் தராங்கல்ல ஸ்ரீவாரிமெட்டு டோக்கனு பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுல இருக்கிற டேட்டுக்கு தான் நடந்து போகணும். அதாவது மேக்சிமம் நடந்து போற பக்தர்கள் அலிப்பிரி ஆனாலும் சரி, ஸ்ரீவாரிமெட் ஆனாலும் சரி, காலையில டைம்ல நடந்து போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்ட டவுட் நாங்க எந்த டிக்கெட்டும் புக் பண்ணல. ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனம்ன்றது நாங்க டைரக்டா வந்தா திருமலால இல்லைன்னா திருப்பதில 1000 ருபீஸ் இருந்தாலும் சரி ஒரு டிக்கெட் நாங்க வாங்கிக்கிட்டு போக முடியுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனம்ன்றது டைரக்டா எங்கேயும் கொடுக்கறது கிடையாது. நாங்க ஃபேமிலியா 10 பேர் வந்திருக்கோம் வரப்போறோம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க வந்தீங்கன்னா கூட ஸ்பெஷல் என்ட்ரின்றது நம்ம எங்கேயும் வாங்குறதுக்கு சான்ஸ் இல்ல. 300, 500 எல்லாமே ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு தான் வரணும் நீங்க. நீங்க 10 பேருன்னு சொல்லியிருக்கீங்க. 10 பேரும் நீங்க உங்க ஆதார் கார்டு வச்சுட்டு இப்ப நான் சொன்னேன்ல சர்வதர்ஷனம் டோக்கன் காலையில 4:30 மணிலேருந்து இஷ்யூ பண்றாங்கன்னா நீங்க மிட் நைட்டே திருப்பதில இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு தரிசனத்துக்கு போகலாம். ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம்ன்றது எங்கேயும் டைரக்டா நீங்க காசு கொடுத்து வாங்க முடியாது. யாராவது சொன்னா கூட அது ராங் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? திருமலால கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி திருப்பதில இருந்து திருமலாக்கு போயிட்டு ஏன்னா 2-3 பக்தர்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம்ன்றது டைரக்டா இப்போ நாங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. நாங்க போயிட்டோம் அங்க கொடுக்கல. நாங்க திருப்பி கீழே சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனம்ன்றது நம்ம ஆன்லைன்ல தான் புக் பண்ணணும். 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரின்றது ஆன்லைன் தான். டைரக்டா சிஆர் ஆஃபீஸ் அண்ட கொடுக்குறாங்க அங்க கொடுக்குறாங்கன்னு நீங்க யாராவது கேள்விப்பட்டா கூட அதெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? என்ஆர்ஐ பீப்புளுக்கு டிஃபென்ஸ் பீப்புளுக்கு இவங்களுக்கு டைரக்டா போனா தராங்க. அதாவது என்ஆர்ஐன்னா அவங்க ஃபாரின்ல இருந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள உங்க பாஸ்போர்ட் விசா எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஒரிஜினல் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா 300 ருபீஸ் டிக்கெட்ன்றது டைரக்டா வாங்கலாம். இவங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. டிஃபென்ஸ் பீப்புள் இவங்களுக்கு லைன் சர்வீஸ் டிஃபென்ஸ்க்கு இதுக்கு இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு எவ்வளோ டிக்கெட் காஸ்ட்னு கேட்டிருக்கீங்க. சீனியர் சிட்டிசன் அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். 100% இது ஃப்ரீ. இதுக்கு எந்த பேமெண்ட் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். மாசம் மாசம் ரிலீஸ் பண்ணப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்ணுங்க. அதே போல அங்க பிரதட்சணம் டிக்கெட் கூட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுவும் ஃபாஸ்டா புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து பிலோ 1 இயர் பேபி தர்ஷனத்துக்கு எங்க குழந்தைய நாங்க கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். ஸோ எங்க ரிப்போர்ட் பண்ணணும்னு டவுட் கேட்டிருக்கீங்க. 1 இயர் அதாவது பிலோ 1 இயர் பேபி தர்ஷனத்துக்கு வந்து குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு குழந்தையோட அம்மா அப்பா ஓகேங்களா குழந்தையோட 12 வயசுக்குள்ள இருக்கிற அண்ணாவோ அக்காவோ இருந்தா அலோவ் பண்ணுவாங்க. மிச்சம் யாரையும் அதாவது ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடலாம் யாரையும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அதாவது தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. குழந்தையோட அம்மா அப்பா 12 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு அண்ணாவோ அக்காவோ வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்க ரிப்போர்ட்டிங்னு பார்த்தோம்னா சுபதம் என்ட்ரின்னு இருக்குல்ல, அதாவது சவுத் மாடா ஸ்ட்ரீட்ல சுபதம் என்ட்ரின்றது அங்க போர்டு இருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். அதாவது நம்ம டெம்பிளுக்கு நேரா நின்றுட்டு பார்த்தோம்னா டெம்பிளுக்கு ஆப்போசிட்ல நின்றுட்டு நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் சைட்ல வரும் சவுத் மாடா ஸ்ட்ரீட். அந்த லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட்லயே ஸ்டெப்ஸ் இருக்கும். அங்கே போர்டு தெரியும் உங்களுக்கு. டெம்பிள் எதிர்க்க நின்றுட்டு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னாவே சுபதம் இருக்கும். ஸோ அங்கதான் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல ஸ்டே பண்றதுக்கு இடம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல அதுக்கு மேல இருக்கு ஒரு ஃப்ரீ லாக்கர் இருக்கிற மாதிரி ஒரு ஹால் இருக்கு. ஆனா அங்க வந்து எப்பவுமே ஸ்டே பண்ண முடியுமான்னா அது நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. நீங்க போய் தான் பார்க்கணும். ஏன்னா ஜென்ரலா விஜிலன்ஸ் பீப்புள் வருவாங்கல்ல, விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காருக்கு அப்பப்போ எதனா கேம்ப் போட்டாங்கன்னா அவங்க ஸ்டே பண்றதுக்கு அங்கதான் கொடுப்பாங்க ஜென்ரலா. அந்த விஜிலன்ஸ் பீப்புள் எந்த கேம்ப் இல்லைன்னா ஃப்ரீயா இருந்ததுன்னா அங்க அலோவ் பண்ணுவாங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் மேல. இல்ல நீங்க ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு வந்து அலிப்பிரில வந்து லக்கேஜ் பாயிண்ட் இருக்குல்ல, நம்மளாம் லக்கேஜ் எல்லாம் டெபாசிட் பண்ணுவோம். நடந்து போற பக்தர்கள் அவங்க லக்கேஜ் எல்லாம் அங்க டெபாசிட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு மேல இருக்கு ஹாலு. நீங்க அங்க ஸ்டே பண்ணிட்டு அங்கேயே குளிச்சுட்டு உங்க லக்கேஜ் எல்லாம் அங்கேயே டெபாசிட் பண்ணிட்டு நீங்க நடந்து போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல மேல இருக்கு, ஆனா கேரண்டி கிடையாது கிடைக்கும்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அலிப்பிரியில் இருக்கிற டெபாசிட் பண்ற அந்த பில்டிங் இருக்குல்ல, லக்கேஜ் டெபாசிட் அதுக்கு மேல இருக்கு. அங்க வேணா நீங்க குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நடந்து போறதுக்கு நீங்க பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல நாங்க செலக்ட் ஆயிருக்கோம். ஸோ நாங்க வந்து சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல செலக்ட் ஆயிருக்கிறதுனால அந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அன்னைக்கே திருப்பி நாங்க வந்து ஆஃப்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? அங்க சிஆர் ஆஃபீஸ் அண்ட லக்கி டிப் எலக்ட்ரானிக் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல நாங்க திருப்பி ஆஃப்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லாமே ஒண்ணே. அந்த சேவான்றது நீங்க ஆன்லைன்ல செலக்ட் ஆகி நீங்க போனா கூட 6 months கேப் இருக்கணும். நெக்ஸ்ட் ஆன்லைன் ஆனாலும் சரி ஆஃப்லைன் ஆனாலும் சரி நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு மஸ்டா 6 months கேப் பண்றது இருக்கணும். இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து 60 இயர்ஸ் ஆகுது, ஸோ எங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன்ல போக முடியுமான்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மினிமம் ஏஜ் வந்து 65 65 இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து ஆஃப்லைன் டிக்கெட் தரிசனம் பண்றது இருக்கான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஆஃப்லைன் டிக்கெட் தரிசனம் பண்றோம்னா அதாவது எந்த டோக்கன் இல்லாம போற தரிசனம் பண்றது இருக்கு. ஓகேங்களா? நீங்க டோக்கன் வாங்கிக்கிட்டு போனா சர்வ தர்ஷனம் போலாம். அப்படி டோக்கன் வாங்கல வேற வழி இல்லைன்னா நம்மளுக்கு எந்த டோக்கன் இல்லாம அதாவது சர்வ தர்ஷனம் பண்றது இருக்கு. அதுல எந்த டவுட் இல்லை, அது இருக்கு. நான் ஜென்ரலா நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்பவுமே நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜென்ரலா ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரத்திலேயே தர்ஷனம் பண்றது முடிச்சிடலாம். சர்வதர்ஷனம் டோக்கன் இருந்ததுன்னா சர்வதர்ஷனம் டோக்கன் இல்லாம டைரக்டா போனாலும் தர்ஷனத்துக்கு போகலாம். கொஞ்சம் பொறுமையா இருந்து ஒரு வாட்டி எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனம் சம்டைம்ஸ் 6 ஹவர்ஸ் 6 மணி நேரத்திலே கூட முடிஞ்சிடும். இல்லைன்னா 12 மணி நேரம் ஆகலாம். நம்ம கரெக்டா ஒரு டைம்ன்றது எஸ்டிமேஷன் போட முடியாது. எந்த டோக்கன் இல்லாம போற சர்வ தர்ஷனத்துக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்தா சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வரலாம். போன வாரம் எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் போனாங்க. அவங்களுக்கு வந்து 14 மணி நேரம் ஆச்சு. 14 ஹவர்ஸ் ஆச்சு லாஸ்ட் வீக்.
சம்மர் சீசன்ல அதனால நம்ம கரெக்டான எஸ்டிமேஷன்லாம் போட முடியாது. க்ரௌடுன்றது திருமலால இருக்கு. ஓகேங்களா? அதே போல சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகாம ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.